ஹாஸ்டலில் வந்து குக்கரில் எப்படி பாஸ்தா பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எண்ணெய் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம். இது வந்து நான் வாங்கினேன். இது வந்து எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு வந்துட்டு ஜீரகம் போட்டாச்சு. சும்மா சொன்னேன், பெரியம்மா கிட்ட வந்து ஆட்டையெல்லாம் போடல. நீ பெரியம்மாவே எங்கள் ஹாஸ்டலில் இருக்கல, குக்கர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. இது சும்மா அடுப்பில் வச்சா ரொம்ப டைம் எடுக்குது. விற்கிறதுக்கு வளரிட்டேன். 2 விசில் விட்டால் சீக்கிரமாக குக் பண்ணிடலாம்ல, அதனால தான். பாருங்கள், நான் வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் அதனால் நாங்கள் வாங்கி வைக்கிற கருவேப்பிலை காய்ச்சி போயிடுது. ஆனால் வந்து தவிச்சு முடிச்சு காட்டுற பாருங்க, கருவேப்பிலை ஃப்ரெஷ் ஆகிடும். பச்சை மிளகா போட்டேன். அப்புறம் இப்போ வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டு போடுவாங்க, அதுவும் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நாங்கள் வீட்டிலலாம் அரைச்சி வைக்க முடியாது, அதனால நாங்கள் பாக்கெட்டில் வாங்கி வச்சுப்போம். கொஞ்சமாக போட்டேன். அதுக்கப்புறம் அப்படி எண்ணெய்லாம் உங்கள் மேலே தெரிக்கும். இப்போ ரவுண்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சொன்னல காஞ்சி போன கருவேப்பிலையை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கண்ணா பின்னா வெட்டி வெங்காயம் அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வறுக்கணும். ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், 1000 வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் போடும்போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம்னா என்ன சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு கொஞ்சம் எடுத்து போடுறேன். நான் இது செஞ்சாலும் இங்கே ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளி கிடையாது, அது ஒரு வடிச்சு தான். அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் ஷேர் பண்ணுவேன். இல்லைனா நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இப்போ வந்து கட் பண்ண தக்காளி கொடுக்கலாம். ஸோ தக்காளி வாங்கும்போது நமக்கு கைக்கு வர மசாலா போடணும். என் கைக்கு என்ன தந்தோ, என் கைக்கு நல்லா வருதோ அதில் போட்டுறேன். சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு பண்ணி தான் என் கூட இருக்க டெஸ்டர் வந்து நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிடுவான். பாருங்கள், இது என்னன்னு பார்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன்லாம் இல்லைங்க, கைக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்து கறி மசாலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் மசாலா இருக்குல்ல, அது போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாச்சும் போட்டு, இல்லைன்னா அப்படி ஒட்டிக்கும், வராது. கொஞ்சம் கொட்ட முடியல, கொஞ்சம் ஒட்டிச்சு. ஓகே, இது போட்டாச்சு. அடுத்து மல்லித்தூள் நிறைய வாங்கிட்டோம், நல்லா டப்பால் மாற்றி வச்சுருக்கோம். அது இப்படி கொஞ்சமாக தட்டிக்கோங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நெக்ஸ்ட் ஒன்று மறந்துட்டேன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டாச்சு, அவ்வளோதான். நான் ஏன் இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, எங்கள் பெரியமா வந்து வாய்ஸோட போடணும்னு சொன்னாங்க. உங்கள் பேச்சு கேட்டு வாய்ஸோட போட்டு போகிறேன் அந்த வீடியோ. ஹாஸ்டலில் யாரும் இல்லை, நானும் என் டெஸ்ட்டை போட்டு தான் இருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்கிறது ஒரு பெரிய டாம். ஹாஸ்டலாக காட்டுறதுக்கு உங்களுக்கு அளவு இல்லை, நல்லா காட்டல. ஏன்னா இந்த கப்பல் மட்டும் கிடைக்கும், இதான் எங்கள் போட். இது வந்து டெஸ்டர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எங்கள் 2 பேரோட சமையல் பொருட்கள் நீட்டாக வச்சுருக்கோமா. நான் நீட்டாக வச்சுருக்கோம், இல்லை வச்சுருக்கா. ஓகே, ஸோ மசாலாலாம் பச்சை வாசம் போனதும் சரி இதை போட்டு செஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ அதை அப்படியே கொட்டி கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாத்தையும் கொட்டியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா 2 விசில் விட்டுட்டிங்கன்னா மக்ரோனி ரெடி. ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், பத்தாது, ஆனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த 1/2 கப்பு 1 கப்பு அப்படின்ற அளவுலாம் தெரியாது. உங்களுக்கு வர தண்ணி எவ்வளோ தூண்டோ அவ்வளோ ஊற்றுவோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோம். அதிகம் வரதாலும் கம்மியாக இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் கெட்டியாக இருந்தாலும் சாப்பிடுவோம். ஆனால் அவ்வளோ மோசமாக நாங்கள் சமைச்சதில்லை. பாருங்கள், இது கொஞ்சம் கரெக்டாக இது ஃபுல்லாக வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதி வரும்போது நம்ம மூடியை போட்டு 2 விசில் விட்டுருவோம். அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே.
இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், விசில் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்கணும். நல்லா வெந்துடுச்சு. சொன்னேன் இல்லையா, கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ் ஆகிரும்னு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். நம்ம அப்படியே இதை பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டிதான். பாய் பாய். என் டெஸ்டர் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்கன்னு. இதோ டெஸ்டர் சாப்பிட்றாங்க. அவங்க ரிவ்யூ சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன். என்ன டெஸ்டர், நல்லா இருக்கா? அவ்வளோதான், டின்னர் ஓவர். தேங்க்யூ, பாய்.